ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குவாண்டம் ஸ்பார்க் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் க்ரோம் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இனில் போயிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, க்ரியேட் அக்கௌண்ட்டில் ஃபார் மை பர்சனல் யூஸ் கொடுத்துட்டு நேம் போட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல், தேவையில்ல. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து லீவ் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து மந்த்து, டே, இயர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு இது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜெண்டர் கேட்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா இது வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணுற மெயில் ஐடி. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா, யூடியூப் எக்ஸாம்பிள் இது வந்து நான் கொடுத்துக்கிறேன். யூடியூப் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா 777 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் நேமும் நாட் அலவுட்னு வந்துருச்சு. யூனிக்காக வந்துன்னா எக்ஸாம்பிள் 1234 கொடுத்துக்கிறேன். இந்த யூசர் நேம் டேக்கன். எப்போ நிறைய எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் இருக்குது போல். _ இதில் வந்து ஆல்ரெடி அது கேட்குது. நம்ம அதிலே எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்பர் ஏதோ பெருசாக இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருங்க. நான் ஷோ கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு V1 இதவே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்லாம் போட்டுக்கலாம், ஏன்னா ஒரு ஹெல்ப்ஃபாக இருக்கும். காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி அதுக்கடுத்து நம்பர் கேட்குது. நம்ம நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த நம்பர் நான் கொடுத்த நம்பர் ரொம்ப நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் என்னால் அந்த கொடுக்க முடியாது. வேறு எது கொடுத்துக்கிறேன். 883 இது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு கோடை வந்து வெரிஃபிகேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம அந்த கோட் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதாவது ஓடிபி மாதிரி, ஒரு ஓடிபி சிஸ்டம் மாதிரி. நம்ம கொடுத்த நம்பருக்கு அந்த ஓடிபி வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி கொடுத்துடலாம். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கவரி கேட்குது. ஸ்கிப் கொடுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட அக்கௌண்ட்டு. ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். மறக்காமல் இது வந்து இதுக்கடுத்து வந்து நான் சொல்ல போகிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருக்கும். நோட் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கோங்க. SIMIN கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அந்த நம்ம கொடுத்த நம்பரில் ஒரு கூகுள் அக்கௌண்ட் டன் கொடுத்துட்டு youtube.com போய்க்கோங்க. யூடியூப்பில் யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப்பில் ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். சேனல் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல்.
இப்போ நம்மளுக்கு இங்கே க்ரியேட்டுன்னு இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. சார் க்ரியேட் கொடுக்காதீங்க. க்ரியேட்னா இந்த க்ரியேட்டரை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சேனல் வேணும்ல. சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம ஐக்கான் டேபை கொடுத்துட்டு க்ரியேட் அ சேனல் இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அளவு கொடுத்துட்டு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான டிப். என்ன டிப்னா, நேம் கொடுக்குறப்ப அந்த நேமில் வேறு ஏதாவது மொமெண்டைசேஷன், அதாவது ஒரு 100Kக்கு மேலே மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க சேனல் ஏதாவது அந்த நேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மொமெண்டைசேஷன் பண்ணுறது கஷ்டம். மொமெண்டைசேஷன் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கப்போ மொமெண்டைசேஷன் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து யூனிக்கான நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த யூனிக்கான நேமில் வந்து நீங்கள் உங்கள் சேனல் மட்டும்தான் நேம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த நேமில் இருக்க சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மொமெண்டைசேஷன் ஆகாமலே 1K 2K அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க கவுண்ட் வச்சுருக்க சேனலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அந்த நேமில் அப்படின்றப்ப அந்த சேனல் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேர் வச்சிடலான்னு கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக வைங்க. இப்போ நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னா, திருப்பி வேறு டேப் ஓப்பன் பண்ணி வேறு டேப்பில் யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப்பில் இங்கே சர்ச் இருக்கா, சர்ச்சில் போயிட்டு இப்போ நம்ம வைக்க போகிற பேர் வந்து டெக் தமிழன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இல்லை வேணால் வேறு எதாவது யூனிக்காக வச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குளோபல் செய்திகள், ஒரு செய்தி சேனல் மாதிரி செய்திகள் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம். இதில் போயிட்டு நம்ம குளோபல் செய்திகள்னு டைப் பண்ணிக்கலாம் அந்த நேமை, இல்லை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. குளோபல் செய்திகள் அப்படின்றது இல்லையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், என்ட்ரு கொடுத்துருங்க, சர்ச் கொடுத்துருங்க. சர்ச்சில் வந்து நம்மளுக்கு இங்கே கார்னரில் ஒன்று இருக்கா ஃபில்டர்னு, இந்த ஃபில்டரில் போயிட்டு டைப்பில் சேனலை கொடுத்துருக்கோங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குளோபல் நியூஸ் அப்படின்ற ஒரு பேரில் சேனல் வந்து எதுவுமே இல்லை. பிபிசி இருக்குது, சன் இருக்குது, பாலிமர் இருக்குது, தந்தி இருக்குது, ஆனால் குளோபல் செய்திகள்னு ஒரு சேனலே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நேமை நம்ம கொடுத்துட்டு பிக்சர் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு அந்தளவுக்கு என்னால் க்ரியேட் பண்ண முடியாதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து canva.com போய்க்கோங்க. canva.comல இந்த மாதிரி 1000+ தம்ப்நெயில்ஸு, அதுக்கடுத்து தம்ப்நெயில்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த லோகோ அதெல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம் canva.comல. இல்லை எனக்கு இதுவும் பண்ண முடியலன்னா நம்ம ChatGPT இருக்குல்ல, ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPTயில் போயிட்டு கிரியேட் அ லோகோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோகோ, இப்போ பாருங்களேன், கிரியேட் அட்ராக்டிவ், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் லோகோ ஃபார் மை நியூஸ் யூடியூப் சேனல் நேம்டு குளோபல் செய்திகள் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே அந்த இது க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது க்ரியேட் ஆகிட்டுருக்கட்டும், லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி என்ன கொடுக்கலான்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். நம்மளுக்கு என்னென்ன அப்படின்றது வந்துருச்சு. இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு இமேஜு. இதுக்குள்ளே வந்து canva.com பற்றி பார்த்துருவோம். இதில் போய்ட்டு ஸ்மால் பிஸ்னஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்கிப் வரும், ஸ்கிப்பு கொடுத்துருங்க. டைரெக்டாக ஸ்கிப்பில் போயிட்டு இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையுமே ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸ்கிப்புன்னு ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும். இதில் சர்ச்சில் யூடியூப் சேனல் லோகோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் நேமில் வந்து இங்கே ப்ளஸ் க்ரியேட் இருக்கா,
இதில் போயிட்டு யூடியூப் சேனல் லோகோ அப்படின்னு இதில் போய் கொடுத்துக்கோங்க. இதில் போய் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்துக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா இங்கே ChatGPT நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு லோகோ. இப்போ கேன்வாவில் போயிட்டு நம்மளுக்கு வந்து ChatGPT லாகின் பண்ணுறதுனால அது க்ரியேட் பண்ணாது. பட் நீங்கள் லாகின் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக குளோபல் செய்திகள் இதிலே எழுத்தணும்னு நான் அடுத்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகும். நான் வந்து போட்டு அறுக்க விரும்பலை. அதனால் குளோபல் செய்திகள் லோகோ அப்படின்னு சும்மா கூகுளில் போட்டு ஏதாவது ஒரு லோகோ எடுத்துக்கிறேன். இந்த குளோபல் நியூஸ் நம்மளுக்கு வந்துருச்சா, இந்த லோகோவை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சேவ் இமேஜில் போயிட்டு இந்த மாதிரி வரும். டவுன்லோடுக்கு பதிலாக நீங்கள் குளோபல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதாயிரும். இப்போ நம்ம சேனலில் போயிட்டு நான் வந்து இப்போ அவசரம் வந்து உங்களுக்கு போட்டு அறுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் டக்கு டக்குன்னுலாம் செட் பண்ணுறேன். பட் லோகோலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக யோசிச்சு பண்ணணும். இப்போ உங்களுக்கு இதிலே அவதார்லாம் காமிக்கும். நீங்கள் இதுலேயும் ஏதாவது வேணுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் யூ க்ரியேட் த லோகோ. அதில் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு யூனிக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் போயிட்டு குளோபல்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த வந்துருச்சா நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை கிராப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு குளோப் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் இந்த அளவுக்கு வச்சுட்டு டன் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இதுவே லோகோவாக இன்ஷியல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஹேண்டில்ன்றது என்னென்னா அந்த ஒரு ஹேண்டிலர் நேமுக்கு இது பண்ணுறதுக்காக இருக்கும். இது கொச்சமுச்சான நம்பர்ஸ் கொடுத்துருக்கும். இது இல்லைன்னா உங்களுக்கு யூனிக்காக நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். எனக்கு குளோபல் செய்திகள் அப்படின்றதே ஓகே. தேவைப்பட்டால் ஒரு லக்கி நம்பராக ஒரு 727 கொடுத்துக்கிறேன். இது இப்போ நம்மளுக்கு இதாகிடுச்சு. ஸோ நான் க்ரியேட் சேனல் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு இது டிக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இது ஓகே, சர்வர் இது ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடுச்சு, கரெக்டாக செட் ஆகிடுச்சு இந்த நேம் அப்படின்னு அர்த்தம், இந்த ஹேண்டில் நேம். இப்போ நம்மளுக்கு சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். ChatGPT டேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். அது வந்து லாகின் பண்ணால் தான் நமக்கு டிசைன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ canva.com இது பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ தான் ஒரு முக்கியமான பார்ட்டே இருக்க போது. நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல, இது க்ரியேட் ஆயிடுச்சு குளோபல் செய்திகள்னு. இப்போ இதில் ஆன் பண்ண வேண்டிய சில செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஃபோன்லேயே அவைலபிளாக இருக்கும். யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு இது யூடியூபோட கிரியேட்டர் ஸ்டுடியோ இல்லை தான் நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு சேனல் டேஷ்போர்ட் வந்துருச்சு. இப்போ இதில் போயிட்டு நம்மளுக்கு கரண்ட் சப்ஸ்கிரைபர் 0 எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ இதில் போயிட்டு நம்ம முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸ் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் யூனிட்ஸ் ஜென்ரலில் இது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க நம்ம குளோபல் செய்திகள்னு. இது மூலியமாக நான் வந்து மொமெண்டைசேஷன் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த கரன்சி அந்த வர அமௌண்ட் வந்து எந்த கரன்சியில் வரணும்னு நம்மளுக்கு தெரியணுன்ற செலக்ட் பண்ணிக்கலாம். USDயில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இந்தியாவில் இருக்கிறதுனால நான் INR செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது இந்தியன் ருப்பி செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். திருப்பி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து சேனல் இருக்குல்ல, சேனல் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க நான் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரி கொடுத்தா யூடியூபர்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கூடும் யூடியூப்பில் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதெல்லாம் ஆக்சுவலி ட்ரூ கிடையாது. உங்களோட ஓன் நெய்பரிங் கண்ட்ரி அப்படியெல்லாம் கொடுக்கவே கூடாது. உங்களோட ஓன் கண்ட்ரியை தான் கொடுக்கணும். என் கண்ட்ரி இந்தியானால இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீவேர்ட்ஸ்னால் நம்ம சேனல் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து டெக் சேனல் ஆரம்பிச்சேன்னா டெக்குன்னு போடலாம். இப்போ குளோபல் செய்திகள்ன்றனால நான் நியூஸ்னு போட்டுட்டு
நியூஸ்னு போட்டு கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கீவேர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம நியூஸ் மட்டுமா போட போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸும் போட போகிறோம்ல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதை போட்டு கமா கொடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. பட் இது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கணும். ஓகேவா? ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் இருந்தால் தான் நம்மளுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸும் கூடும், இன்னொன்று வியூஸும் அதிகமாக போகும். நெக்ஸ்ட்டு திருப்பி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் சேனலில் போய்க்கிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து டூ யூ வாண்ட் டு செட் யுவர் சேனல் அஸ் அ மேட் ஃபார் கிட்ஸ். இப்போ வந்து ஆடியன்ஸ் செலக்டில் கேட்கும். இப்போ இந்த சேனலை வந்து நீங்கள் ஒரு சின்ன பசங்களுக்காக இந்த ரைம்ஸ் போடுறீங்களா, கதை போடுறீங்களா சின்ன பசங்களுக்குன்னா, நீங்கள் ஐ வாண்ட் டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ் திஸ் சேனல் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு. அதாவது குழந்தைங்களுக்கு போடுற வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து குழந்தைங்களுக்கு போடுற வீடியோ கிடையாது அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷனை நோ செட் திஸ் சேனல் அஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இது கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போடுறப்பையும் கேட்கும், என்ன இது குழந்தைங்களுக்கா இல்லை அடல்ட்டுக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் இதை கொடுத்துக்கிறேன். அடுத்து கூகுள் ஆக்ஸோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோ வியூவர்ஸ் டு கிளிப் மை கண்டென்ட். அதாவது கிளிப்னா இப்போ நம்ம வீடியோ கீழே வந்து ஒரு சிசர் சிம்பிள், அதாவது கத்திரிக்கோள் சிம்பிள் மாதிரி வரும்ல, அதான் அது வேணும்னா நீங்கள் நாட் அலோ கொடுத்துக்கலாம், வேணும்னா அலோ கொடுத்துக்கலாம். அதாவது கிளிப் பண்ணிக்க மாதிரி, அதாவது பிரிச்சுக்கிற மாதிரி வீடியோவை. ஓகேவா? நான் நாட் அலோ கொடுத்துக்கிறேன். தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங்னா அலோ தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டு ட்ரெயின் ஏஐ மாடல் யூஸிங் மை சேனல் கண்டென்ட். அதாவது நம்ம சேனல் கண்டென்ட்டை வச்சு ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறோமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் நோ வேணும்னா கொடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா நோன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் சேனலில் போய்ட்டு ஃபீச்சர் எபிலிட்டி இருக்கும். ஃபீச்சர் வந்து எப்பயுமே நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், நியூ வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிளேலிஸ்ட்டில், எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட்டில். அதுக்கடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்மீடியட் வந்து நம்மளுக்கு நாட் அன்லாக் ஆகிருக்காது. அதில் என்னென்னா தம்ப்நெயில் வைக்க முடியாது உங்களுக்கு. இது இல்லைனா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. அட்வான்ஸ் ஃபீச்சர் இல்லைனா என்னென்ன லாஸ்ட் தான், இப்போ கண்டென்ட் ஐடி கிளைம் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்க முடியாது. அதாவது இப்போ நம்ம இந்த இன்ஃப்ளூயன்ஸர்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, எம்படர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ், கிரியேட் மோர் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி பண்ண முடியாது. ஷார்ட் வந்து நிறையா ஷார்ட்ஸ் போட முடியாது. கம்பேர் டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ் கம்பேரிஷன் பண்ண முடியாது. அடுத்து வந்து அப்லோட் மோர் வீடியோஸ் டெய்லி. அடுத்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் மோனடைசேஷன். ஓகேவா? இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி லாஸ் இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா நம்ம அட்வான்ஸ் ஃபீச்சர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எப்படி அசஸ் பண்ணுறதுனா, இதில் போய்ட்டு ஃபோன் நம்பர் வெரிஃபை கொடுத்துடுங்க. ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும். நான் நம்ம சேனல் கொடுத்த அந்த நம்பரே கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் வேணுமா இல்லை கால் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு கேட்கும். நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணி என் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். மாற்றி கொடுத்துட்டேன். நம்மளுக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நம்ம அந்த நம்பரில் நிறைய அக்கௌண்ட் இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்து இந்த ஆப்ஷனை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. என்னால் பண்ண முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறையா இதுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அட்வான்ஸ் ஃபீச்சர் கிளைம் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை. இது பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இன்டர்மீடியட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸில் போய் ஆக்சஸ் கொடுத்துட்டு 3 வழிகள் இருக்கும். என்னென்னா வீடியோ வெரிஃபிகேஷன்னா ஃபோனில் ஒரு மெயில் வரும். நம்ம அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெயில் என்ன இருக்கும்னா ஒரு வீடியோ வெரிஃபை மாதிரி வரும். ஓகேவா? அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், தலை எங்கிட்ட ஆட்டி நம்ம அதை வெரிஃபை பண்ணுவோம். வேலிட் ஐடினா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சு, அதாவது டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அது ஆதார் அந்த மாதிரி வச்சு இது பண்ணுறது. பட் வீடியோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிட் ஐடி தான் சீக்கிரம் நடக்கும். சேனல் ஹிஸ்ட்ரினா இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. பட் இது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகும். ஸோ அது வந்து ஒரு வேஸ்ட் மாதிரி. இதை வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். இது ரெண்டையும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் எதுனா வீடியோ வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் இருக்குது.
இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம தேவையில்ல. அப்லோட் டிஃபால்ட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து இப்போ எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு டைட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னு முடியாது அப்படின்னா இந்த டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோக்கும் இதுதான் வரும். டிஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி தான், ஓகேவா? இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், எல்லா வீடியோக்கும் ஒரே டிஸ்கிரிப்ஷன் வர மாதிரி. இப்போதைக்கு எனக்கு வேணாம்னா நான் செட் பண்ணல. அதுக்கடுத்து ஃபில்டர்ஸ் இருக்கும், டெமோக்ராபிக்ஸ்லாம் அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல, ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் மொமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த சர்வே அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு 3 சொன்னேன்ல, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, க்ளோஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த செட்டிங்ஸ் எனேபிள் ஆகலைன்னா என்னென்ன லாஸ்னால், இப்போ வந்து நீங்கள் நம்ம சேனலை சர்ச் பண்ணும்போது அது வந்து ஷோவாகாது உங்களுக்கு. எல்லா சேனலும் ஷோவாகும், ஆனால் உங்களோட ஷோவாகாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட ஆன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறோம்ல, இது வந்து இதுக்கு வந்து எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதா canva.com வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மாதிரி, அதில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படி, லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி போட போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.